வணக்கம் செல்லக்குட்டிகளா, நான் உங்கள் சாந்தி சரவணத்தை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம் என்ன கதை கேட்க போகிறோம் தெரியுமா? கதை சொல்லி எலி அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து கன்னிக்கோயில் ராஜா மாமா எழுதின கதையை தான் கேட்க போகிறோம். ஏன் சாந்தியத்தை மட்டும்தான் கதை சொல்லுவாங்களா? நானும் கதை சொல்வேன் அப்படின்னு எலி சொல்லிச்சான். அப்படி எலி சொன்ன கதை என்னன்னு பார்ப்போமா? மீன்களை பாதுகாக்கும் கடல் கன்னி. கடல் கன்னி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. விமலா, உங்கள் அண்ணன் மீன் பண்ணை தானே வச்சு நடத்துகிறாரு? ஆமாம், அதுக்கு என்ன? நான் இந்த கடல்கன்னியை பற்றி நிறைய படிச்சிருக்கேன். அது உண்மையாக இருக்குதா இல்லையான்னு யாரை கேட்டாலும் சரியான பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. உங்கள் அண்ணனுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கலாமேன்னு நினச்சேன் அப்படிங்கிற மதுமிதா. கடல்கன்னியா? எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதை பற்றி எந்த செய்தி வந்தாலும் நானும் உடனே பார்ப்பேன். அதை கத்தரிச்சு நானும் நோட்லலாம் ஒட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு விமலாவும் ஆர்வமாக சொல்கிறாங்க. அப்படியா? அவ்வளோ ஆர்வமா உனக்கு? ரொம்ப மகிழ்ச்சி. சரி, நம்ம 2 பேருமே இதை பற்றி அண்ணன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு மதுமிதா சொல்ல, ஓ, நாளைக்கு சனிக்கிழமை தானே, நமக்கு விடுமுறை தான், நம்ம நேராக பண்ணைக்கே போயிடலாம். அங்கே போனால் பல தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க விமலா. சரி, நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிவிட்டு காலையிலே 10 மணிக்கு இங்கே வந்துடுறேன். நீயும் சரியாக வந்துடு, சேர்ந்தே போகலாம். அது மட்டும் இல்லை, எனக்கு மீன் வளர்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது. கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு வரேன், உண்டியில் சேர்த்து வச்சுருக்கேன். வரும்போது மீனையும் வாங்கிட்டு வந்துடலாமா அப்படின்ற மதுமிதா. சரி, அப்போ நீ வரும்போது மறக்காமல் கப்பல் சாரி கட்டைப்பையை ஒன்று எடுத்துகிட்டு வந்துருப்பா. அதில் துட்டி மீன்களை போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்பா, உங்கள் அண்ணன் ஒரு பை தரமாட்டாரா அப்படின்னு மதுமிதா சொல்கிறாங்க. நான் அதுக்கு தான் சொன்னேன். நம்ம புனிதா டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நெகிழி பையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதனால தான் பிளாஸ்டிக் கவரால் பூமிக்கு எவ்வளோ கெடுதல் உண்டாகணும்னு சொன்னாங்கல்ல. ஆமாம், அதுக்கு என்ன? அதை நம்ம பயன்படுத்தாமல் இருக்க தான் நம்ம இந்த மாதிரி மஞ்சப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா கட்டைப்பை எல்லாம் உள்ளே வச்சு நம்ம வாங்கிட்டு வந்துடலாம்ல அப்படின்னு சொல்கிறான். ஏன் நீ உங்கள் அண்ணாக்கிட்டேயே சொல்லி பிளாஸ்டிக் பேக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லலாமே அப்படின்னு. இல்லைப்பா, நீ கட்டைப்பையை எடுத்துகிட்டு வர சொல்கிற, அது ஒரு நல்ல செய்தி தானே. நீயும் உங்கள் அண்ணன்கிட்டையும் பிளாஸ்டிக் பையை கொடுக்காதுன்னு சொல்லலாம் நீ சொல்கிற, நானும் அண்ணாக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி, எதுக்கு நீ கவலைப்படுற, நான் கட்டைப்பையே எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாளைக்கு நீ மறக்காமல் பாட்டிலு கட்டைப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னோன்னே சரிடி அப்படின்றாங்க விமலாவும். நாளைக்கு நம்ம கடல் கன்னியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷமாக 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்க பிளான் பண்ண மாதிரியே அம்மா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி காலைல 10 மணிக்கு 2 பேருமே மீன் பண்ணையை நோக்கி போகிறாங்க. அண்ணங்கிட்ட என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்கணும் அப்படின்னு வழியிலேயே பேசிக்கிட்டு வராங்க. அடடா, 2 வாளும் சேர்ந்து வந்திருக்கீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு அண்ணா கிண்டலாக கேட்டார். நம்ம மதுமிதா மீன் வாங்கணும்னு சொன்னா அதான் வந்தோண்ணா அப்படின்னு விமலா சொல்ல, அப்படியா, சரி, குட்டி குட்டி மீனாக வேணுமா, பெரிய பெரிய மீனாக வேணுமா அப்படின்னு அண்ணன் கேட்க, எனக்கு தங்க மீன்கள் போல் வண்ண வண்ண மீன்கள் வேணும்னா அப்படின்னு மதுமிதா சொல்கிறாங்க. அதுவும் அந்த தொட்டியில் நீந்தது பாரு, அந்த மீன் பரவாயில்லையா, அதை பிடிச்சி கொடுத்துட்டுமா அப்படின்னு அண்ணா கேட்குறாரா. அந்த தொட்டியில் போய் பார்த்தா ரொம்ப அழகாக நீந்திக்கிட்டு இருந்தது அந்த மீன். அண்ணா சரிண்ணா, இதையே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோடனே ஒரு பெரிய பாட்டிலில் மீனெல்லாம் பிடிச்சி போட்டார். அதில் கொஞ்சம் தண்ணி காற்று பம்பால் அடித்தது போல் ஏதோ ஒன்று அடித்து தந்தார். அதை கையில் வாங்கின மதுமிதா, அண்ணா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் அப்படின்னு மெதுவாக கேட்டான். இது தங்க மீன்களான்னு உனக்கு சந்தேகமா அப்படின்னு அண்ணா சொல்லிட்டு அவரே சத்தமாக சிரித்தார். அது இல்லைன்னா, நீங்கள் இந்த மீன்களை வாங்குகிற இடத்துல நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்கல்ல. ஆமாம், இந்த கடல் கன்னின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையானா அப்படின்னு கேட்டுட்டு அவள் முகத்தையே ஆர்வமாக பார்த்துட்ருக்கா மதுமிதா. விமலாவும் பதில் தெரிஞ்சுக்கிற ஆர்வமாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. கடல் கன்னியா? ஓ, இந்த மனித முகமும் மீன் உடம்பு இருக்குமே அதுவா அப்படின்னு அண்ணா கேட்குறாரா. ஆமாண்ணா, அதுவே தான் அப்படின்னு 2 பேரும் கோரஸாக சொல்கிறாங்க. நான் அதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் உண்மையாக இருக்கா இல்லையான்னு தெரியாது. உன்னை பற்றி இந்த உலகமே பேசுது, இல்லாத உன்னை பற்றி பேசுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அதை பற்றி தெரியல. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு உங்களோட ஆர்வத்தை நான் பாராட்டுறேன்.
அண்ணா என்ன சொல்றாரு அப்படின்னா, "மதுமிதா, கடல் கன்னி உண்மையா இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா, நீ வாங்கிட்டு போற மீன் தொட்டிய பாதுகாக்கிற பொறுப்ப என்கிட்ட இருக்கிற கடல் கன்னி செய்யும்" அப்படிங்கிறாரு. 2 பேருமே புரியாம அப்படியே முழிச்சு பார்க்குறாங்க. அதோ அந்த தொட்டிய போய் பாருங்க. அந்த மீன்களுக்கு நடுவுல ஒரு கடல் கன்னி பாதுகாப்பா இருக்கும். அதத்தான் உனக்கு நான் தரப்போறேன் அப்படின்றாரு. 2 பேருமே ஆர்வமா மீன் தொட்டிய போய் பார்த்தா, அந்த தொட்டிக்குள்ள ரொம்ப குட்டி, குட்டி, குட்டி மீன்லாம் நீந்திக்கிட்டு இருக்குல்ல, ஒரு ஓரத்துல ஒரு கடல் கன்னி கையால வணக்கம் சொல்றது போல இருக்கு. வாய திறந்து தண்ணீர் கொப்பள் கொபக் அப்படின்னு கொப்பளிச்சுட்டு அந்த மோட்டர் உதவியோட ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கடல் கன்னிய பார்க்கறதுக்கு உயிரோட இருக்கிறது போலவே இருக்கு. 2 பேருமே "சூப்பர்ண்ணா" அப்படிங்கிறாங்க. "இந்த கடற்கன்னியே கொடுத்துருங்கண்ணா" அப்படின்னு மதுமிதா கேட்க, அவங்க வாங்குன கடல் கன்னி கைய கூப்பி வணக்கம் என்று சொல்லும்போது, பதிலுக்கு நாமும் வணக்கம் செய்யணும் போலவே இருந்துச்சு. எலி சொன்ன கதையை கேட்டீங்களா? அடுத்த கதையோட உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாந்தி சரவணன் அத்தை. பாய்.